அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகும் தமிழ் வருடம் எப்படி இருக்க போகுது? பொதுவான பலன்களை ரத்தின சுருக்கமாக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்க போகுது. ஆடியோவை முழுமையாக கேளுங்க. இந்த ஆடியோவின் இறுதியில் ஒரே ஒரு ரகசிய பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த வருடத்தில் உங்களால் முடியும் போதெல்லாம் அதை செஞ்சீங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்பு சொந்தங்களே, ஜோதிட ராசி பலன் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விதமான சில மாற்றங்கள் இருக்கும் அந்த பலனில். காரணம் அவருடைய அனுபவம், அவர்கள் யாரிடம் எந்த முறையில் ஜோதிடம் கற்றுக்கொண்டார்களோ அந்த குருவினுடைய அணுகுமுறை, இதை பொறுத்து மாறுபடும். இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய கணிப்பு. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, தமிழ் ஆண்டு பராபவ வருடம் என்று அழைப்பார்கள் அல்லது பரபாப வருடம் என்று அழைப்பாங்க. மொத்தம் 60 ஆண்டுகள் தமிழாண்டுகள் இருக்கு. அதில் 40வது ஆண்டாக ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று பிறக்க போகுது. சரியா சொல்லணும்னா அன்று அதிகாலை 5:10க்கு புது வருடம் பிறக்க போகுது. இந்த 40வது வருடம் எப்படி இருக்க போகுது, பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அருமையான அறிவிப்பு. பெரிய பெரிய பூஜைகள் எதுவும் இல்லாமல், விரதங்கள் எதையும் கடைபிடிக்காமல், கட்டுப்பாடுகள், உணவு முறை, இல்லற கட்டுப்பாடு என்று எதையும் கடைபிடிக்காமல் அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டுமா? வாருங்கள், அட்சய திருதியை கமலாத்மிகா தாந்திரிக உபாசனை வாட்ஸ்அப் வகுப்புக்கு. தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரீகத்தில் லக்ஷ்மியாகவும் திகழும் கமலாத்மிகா தேவியினுடைய 11 தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்போற அன்னையின் அருளை பெற்று கோடீஸ்வர வாழ்க்கை வாழ இந்த வருடம் அட்சய திருதியை ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த வகுப்பு நடக்க போகுது. இந்த வகுப்பில் இணைய விருப்பம்னா டிஸ்பிளேல தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரம் தருகின்றேன். அட்சய திருதிய நாளில் இந்த குழுவில் சேர்ற அத்தனை பேருக்கும் அன்று மாலை மானசீக தீட்சையும் வழங்கப்படும். பராபவ வருடம் பொது பலன்கள். இந்த வருடத்தில் முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்க போகுது. எனவே 12 ராசிகளுக்கும் எதிர்பாராத திருப்பங்கள், அதிர்ச்சி தரும் திருப்பங்களாகவும், அதுவும் இன்ப அதிர்ச்சியா கூட இருக்கும். சரிங்களா? திருப்பங்களாக இருக்க போகுது. குரு பகவான் இந்த பராபவ வருடத்துல ராஜாவா வரார். எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லாமலும் பெரிய அளவுக்கு இரக்கம் இல்லாமலும் சமநிலையில் இருக்க போகுது. நாட்டில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, மறைக்கப்பட்ட உண்மைகள் உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது. அதே சமயம் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில இடங்களில் மழை அதிகமாகவும் சில இடங்களில் மழை சற்று குறைவாகவும் இருக்க போகுது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். பொதுவாக பராபவ வருடம் விவசாயிகளுக்கு சாதகமான வருடமாக தான் இருக்கும். இப்ப பிறக்கக்கூடிய இந்த வருடத்துல கிரகங்களுடைய மாற்றத்தால விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு பெயர்ச்சியா போறாரு. அதனால பல ராசிகளுக்கு பேரதிர்ச்சியும் சில ராசிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரப்போகுது. அதை பற்றி தனித்தனி பதிவாக நம்ம தரப்போறோம். சந்திர பகவானுடைய தாக்கம் இந்த வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக செயல்பட்டால் தப்பிக்கலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக பூஜைகள் பரிகாரங்கள் அதிகம் செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த தமிழ் வருடத்தில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும். இயற்கை சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல கவனமாக போக வேண்டும். திருமணம் ஆன பெண்கள் குடும்பத்திற்காக பிறக்க போகும் தமிழ் வருடத்துல சில ஆன்மீக வழிபாடுகளையும் பூஜைகளும் செய்ய வேண்டியதா இருக்கும். சில குண நலன்களையும் மாற்ற வேண்டியதா இருக்கும். கலைஞர்கள்,
கல்வியாளர்கள், தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் அற்புதமான வருடமாய் இருக்க போகுது. குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு இந்த பராபவ வருடம் அருமையான வருடமா அமைய போது. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தைகளுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினால் நிச்சயம் குழந்தைகள் சாதனையாளராக மிளிர்வார்கள். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இந்த பராபவ வருடத்துல சூடு சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே தியானம், பிராணாயாமம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது பொதுவாக அனைவருக்கும் நல்ல பலன்களை தரும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆக பொதுவாக சொல்லணும்னா பிறக்க போகும் பராபவ வருடம் மத்தியமமான பலன்களை தரும் வருடமாகத்தான் இருக்கும். அடுத்த ஆடியோ பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பராபவ வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு ரத்தின சுருக்கமா ஒரே வரியில கொடுக்க போறோம். ஆடியோவுக்காக காத்துருங்க. சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரகசிய பரிகாரம் சொல்ல போறேன். நான் சொல்ற இந்த பரிகாரத்தை இந்த வருடத்துல அனைத்து ராசிகளும், ராசியே தெரியாதவங்களும் சரி, ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் என அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இதை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பிறக்க போகும் தமிழ் ஆண்டு சாதகமான ஆண்டாக இருக்கும். அது என்ன ரகசிய பரிகாரம்? சூரியன் உதயமாகும் நேரத்தில் சூரிய உதயத்தை முடிந்தவரை பாருங்கள். அப்படி சூரிய தரிசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது நான் தர இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. அற்புதம் நடக்கும். ஓம் ஆதித்ய பகவானே மமவசம் தேஹி தேஹி. மீண்டும் சொல்றேன். ஓம் ஆதித்ய பகவானே மமவசம் தேஹி தேஹி. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரகசிய பரிகாரத்தை, அதாவது சூரிய தரிசனத்தை பார்த்து இந்த மந்திரத்தை 3 முறை சொல்ல வேண்டும். முடிஞ்சா சூரியன் உதயத்தையே பாருங்க. இல்லையா பரவாயில்ல, நீங்க சூரிய தரிசனத்தை மட்டுமாவது நேரம் கிடைக்கும் போது பார்த்து இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு காலை உணவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான பரிகாரம். இன்னும் 2 விஷயம் சொல்றேன் கூடுதலா. இந்த பராபவ வருடம் உங்கள் குடும்பத்திற்கு சாதகமாக இருக்கணும், உங்கள் குழந்தைகளுக்கு சாதகமாக இருக்கணும், வேலைக்கு போகிற உங்கள் கணவன்மார்களுக்கு சாதகமாக இருக்கணும், குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த வருடம் பராபவ வருட கலசம் கட்டு முறையை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வையுங்கள். 48 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கலசத்தை மாற்றுங்கள். இந்த பராபவ வருடம் கலசம் எப்படி கட்டும்னு ஒரு தெளிவான பதிவு நமது சேனலில் நாளை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பராபவ வருடம் கலசம் கட்டும் முறை தெரிந்து கலசம் கண்டிப்பாக கட்டி வையுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பராபவ வருடத்துல மாதத்தில் ஒரு முறை ஒரு 9 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் ஒன்று மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட கிரக தோஷங்களும் ஜாதக தோஷங்களும் சரியாயிடும். எனவே அன்னதானம் பண்ணுங்க. அல்லது நமது ஆனந்தொளி அறக்கட்டளையினுடைய அன்ன சேவா குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அன்ன சேவா குழுன்னு ஒன்று நம்ம நடத்திட்டு இருக்கோம். நூற்றுக்கணக்கான ஆன்மீக சிவ சொந்தங்கள் அந்த குழுவில் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்னதானம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க. எங்கள் அன்னசேவா குழுவில் குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளோ தர முடியுமோ அதை கொடுத்து சேவை பண்ணுங்க. நிச்சயம் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அன்னசேவா குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.